பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல 2வது ப்ரோமோவோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2வது ப்ரோமோல பூர்ணிமாவை வறுத்தெடுக்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. நம்ம அதிலே சொல்லியிருந்தோம், பூர்ணிமாவெல்லாம் கமல் வறுத்தெடுக்க மாட்டாரு, இப்படி ஒரு சீனை போட்டுட்டு மாயாவோட திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட ரவினாவை கிழிச்செடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல ரவினாவை தான் வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மணிக்காக தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடுறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கே சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச டான்ஸ் மாரத்தான்ல போட்டியே பார்க்காம நீங்க பரிசு கொடுத்தீங்கன்னா எப்படி, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தானே நீங்க பரிசு கொடுக்கணும். பிடிச்ச ஒரு ஆளுக்கு தான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபேவரிட்டிசம் தானே அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. கமல் சார், என்ன சார் இவ்வளவு நாள் கோமால இருந்தீங்களா? இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதே ஃபேவரிட்டிசமும் குரூப்பிசம் தானே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மாயா ஹாசனோட குள்ளநெறி கூட்டம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தானே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் யார் கேப்டனா வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க, யாரெல்லாம் நாமினேஷனுக்கு போகணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க, யாருக்கு ஸ்டார் போகணும் அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இப்படிதானப்பா இந்த சீசன் கேவலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் எந்த கேள்வியுமே கேட்காத இந்த கமல் இன்னைக்கு ரவினாவை வறுத்தெடுக்கிறாரு. சரிப்பா, இந்த டாஸ்க்லயுமே நிக்சனுக்கு எப்படி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு, இந்த விஜய் வர்மா எப்படி டான்ஸ் ஆடுவான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டான்ஸ் மாரத்தான்ல முதல் ரவுண்ட்ல விஜய் வர்மாவுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாயா, பூர்ணிமா, நிக்சன், விக்ரம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பணத்தை கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணாங்க. 2வது ரவுண்ட்ல நிக்சன் கூட போட்டியே போடாம இந்த விஜய் வர்மா தோத்து போனா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இத பத்தி எல்லாம் கமல் கேட்பாரா? வாய்ப்பே கிடையாது. அப்ப இதுக்கு பேரெல்லாம் ஃபேவரிட்டிசம் இல்லாம வேற என்னது? நிக்சன் விஜய் வர்மாவை விட சூப்பரா டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்க முடியாது. அந்த பொறுக்கிய ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் வர்மா விட்டு கொடுத்தான். இத பத்தி கேளுங்க, இத பத்தி எல்லாம் கேட்க மாட்டாருங்க. அதே மாதிரி போன வாரம் கமல் மாயாவும் பூர்ணிமாவும் குரூப்பிசம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பெரிய முட்டா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா விஜய் டிவி பொறுத்தளவுல அதை வெட்டி தூக்கிட்டாங்க. இன்னைக்கு கமல் சொல்லுவாரா, மாயா பூர்ணிமா நீங்க 2 பேருமே குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட இந்த கேவலமான ஆட்டம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்தை குறைக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லுவாரா? அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அவரை பொறுத்தளவுல இந்த சீசன்ல மாயாவோட குள்ளநரி கூட்டத்தை காப்பாத்துறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்படி கேவலமா விளையாடுற மாயாவோட குள்ளநரி கூட்டத்துக்கு மறுபடியும் சொம்பு தூக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரவினா நீங்க பண்ண ஃபேவரிட்டிசத்தால கடுப்பாயி மணிக்கு அடுத்த ரவுண்டுக்கு வாய்ப்பே மறுக்கப்பட்டுருச்சு, அவரோட திறமையை காட்டுறதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல, இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரவினா மேல எல்லா பழியும் போடுறாரு. எப்பா நீ நடுநிலைவாதி தானே, ரவினா பண்ணது தப்பு தான், யாருமே இல்லன்னு சொல்லல. ரவினா எல்லாம் யாருக்குமே பிடிக்காது. அந்த 600 கோடி மேட்டர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ கேவலமான வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொளுத்தி போடுறதுல பெரிய ஆளுதான் ரவினா. அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட மிகப்பெரிய விஷப்பாடல் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ரவினாவை வறுத்தெடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா மீதி உள்ளவங்களை எதுக்காக விடுறீங்க அப்படிங்கறத எங்களோட கேள்வி. அதாவது ஒரு ஃபேவரிட்டிசத்தால மணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இல்ல, அதை பற்றி எதுக்காக நீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்க அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட கேள்வி. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரவினாவை தரமா வச்சு செய்யறாரு. அதுல நமக்கு சந்தோஷம் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவளை பொறுத்தளவுல அவளை பார்த்தாலே எங்களுக்கும் காண்டாக தான் செய்யுது. அதுலயும் குறிப்பா அவ சிரிச்சா நமக்கு இரிட்டேட் ஆகுது. அந்த வகையில ரவினா இன்னைக்கு அமைதியா கமல் திட்டும் போது கேட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு செம ஹாப்பியா இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோடுமே பயாஸ்டா தான் போகுது அப்படிங்கறத என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.